இங்க ஒரு குடும்பம் அடிக்கிற வெயில்ல ஒரு நிலத்துல நின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு ரோட்ல ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா திட்டி அம்மா கிட்ட அனுப்பி விடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட இவ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. எப்பம்மா மழை பெய்யும்? நம்ம எப்போ சொந்த ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு. தேவையில்லாம பேசாம போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவளும் கிளம்பி போய் இந்த நிலத்துக்கெல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு முன்னாடி நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கா. உள்ளேருந்து ஒரு லேடி வந்து துரத்தி விட்டுறாங்க. உள்ளலாம் தண்ணி கிடையாது. வெளியிலேருந்து அள்ளிட்டு போன்னு சொல்லி. இந்த பாப்பா தண்ணி எடுத்துட்டு வந்தவொடனே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் தண்ணி கேட்குறான். குடிச்சிட்டு துப்பிட்டு, "இவ்வளோ கேவலமான தண்ணிய எங்கேருந்து எடுத்துட்டு வந்த? நம்மளுக்கு தண்ணியே கடைசி வரைக்கும் கிடைக்காதா? சம்பளமும் குடுக்க மாட்றாங்க. என் உடம்புலேருந்து ரொம்ப நாத்தம் அடிக்குது. நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாம நம்ம எங்க தான் போறதுன்னும்போது" அவங்க அண்ணன் எதையுமே காதுல வாங்காம ஸ்ட்ரெயிட்டா போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கைய மண்ணுல துடைச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஒரு பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாம போயிருது. டாக்டர கூட்டு வரதுக்காக முதலாளி கிட்ட போய் காசு கேட்க போனா, "இந்த நிலத்துல அறுவடைலாம் முடிய இன்னும் 2, 3 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் காச வாங்கிக்கோன்னு" சொல்லிடுறாங்க. அப்ப அவருக்கு டீ குடுக்குறாங்க. அந்த டீ எடுத்து குடிக்கும்போது கூட, இந்த டீக்கான காச அதில கழிச்சுக்கலான்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க அண்ணனுக்கு காசு அவங்க தரலன்னு தெரிஞ்ச உடனே தம்பிக்காரன் அவங்க அண்ணன போட்டு திட்டிடுறான். இதனால சண்டையாகி தம்பி அடிச்சதுல அவன் டென்ஷன் ஆகி அந்த முதலாளி வீட்டு முன்னாடி போய் நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். "இந்த யூரின குடிங்கடா, அப்பதான் உங்களுக்கு தான் புத்தி வரும். எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்றீங்கல்ல, சம்பளமும் தரமாட்டீங்களான்ன" உடனே அவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகி இந்த பையன போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது அந்த பையன் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கான். குடிக்க தண்ணியும், வேலைக்கு சம்பளமும் கேட்டதுக்காக இங்க ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த குடும்பமும் இப்ப கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.